ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் வந்து இப்போது ரெடி ஆகிட்டேன். ஸோ இந்த மடிசார் தான் அன்னைக்கு. ஸோ எங்கள் வீட்டு வழக்கப்படி மடிசார் கட்டிக்கிட்டாச்சு. மடிசார் வந்து பட்டு கிடையாது, ஆனால் பட்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு சில்க் காட்டன் அது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக போகணும் அப்படின்னா ரெட் வித் எல்லோ வந்து பயங்கர ஒரு சூப்பர் காம்பினேஷன். ஸோ நான் போட்டிருக்கிறது எல்லாமே ஜுவல்ஸ் வந்து கோல்டு தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கலின்மே தான் வைக்கணும். 10:30 to 11 அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஸோ அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதனால ஸோ இப்போ மற்ற ப்ரிப்ரேஷன்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. காலையில் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஆஸ் யூஷுவல் சாம்பார் எல்லாம் காயும் போட்டு பொங்கல் அன்றைக்கி அதுதான் வைப்பேன் நான். அப்புறமா இப்போது பொங்கல் வந்து சரி எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொங்கல் பொங்கும்போது அந்த டமார் அடிக்கிறது அதெல்லாம் வந்து குழந்தைங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, அவங்க பசங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க, நாங்களும் ரெடி ஆகிட்டோம், எல்லோரும் வீட்டில் ரெடி. இப்போ பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே டன். இவ்வளோ நாள் வந்து ஏதோ ஒரு விதமாக போட்டாச்சு. ஒரு நாளும் பூவு, மயில், வாத்து இந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சங்கராந்தி முகுலோ அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி போடுவோம். அதாவது 4 கட்டைக்கோலம் மாதிரி. இது ஆக்சுவலாக கட்டைக்கோலம் டைப் இல்லை, அந்த மாதிரி போடணும். அதுவே வந்து கொஞ்சம் நம்ம கரும்பு, பொங்கப்பானை, மாடு அதெல்லாம் சேர்த்து போடுவாங்க. இதுதான் இப்படி தான் வந்து சங்கராந்தி முகுலோ அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் போடுவோம். பெரிய வசலாக இருந்தால் படிக்கோலம் ஒரு பக்கம், இது மாதிரி ஒரு பக்கம், அப்புறம் தனியாக வேறு ஒரு பொங்கல் பானை, கரும்புன்னு நம்மளோட ஒரு ஸ்டைலில் போடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போடுறதுனால நான் இப்படி போட்டேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போடுறேன். எங்கள் ஊர் சைடில் போட்டது, அதுக்கப்புறம் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் நான் போட்டதில்லை. சரி, 2 வீட்டுக்கும் வாசல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே பிரிச்சுப்போம். ஸோ நான் வந்து அன்றைக்கி ஒரே கோலமாக நல்லா பெருசாக சூப்பராக போட்டேன். ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் பண்ணும்போது ஒரு மாதிரி யோசித்து தான் போட்டேன், இது எப்படி வருமோ அப்படின்ட்டு. ஆனால் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. கலர் காம்பினேஷன் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்தேன். பொங்கல் பானைக்கு எப்பயும் போல் அந்த ஆரஞ்சு கலரும் கொஞ்சம் பிளாக் கலரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ பொங்கல் அன்றைக்கி செம வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டுலேருந்தே வந்து பொங்கல் பானையை தேடுறது, எங்கே வச்சேன்னே தெரியல. அதை உருட்டி புரட்டி எப்படியோ தேடி எடுத்து கழுவி வச்சிட்டேன் நைட்டே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் கோலம் போடவே வந்தேன். பொங்கல் அன்றைக்கி மட்டும் முதல் நாள் நைட்டே வந்து கோலம் போட்டுருவேன் நான். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி எனக்கு இவ்வளோலாம் போடுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சுற்றி பார்டர் கோலம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நடுவில் வந்து சின்னதாக இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா பார்டர் கோலத்தில் தான் அந்த கோலத்தோட அழகே வந்து தெரியும். ஸோ நான் இதுவும் வந்து ஒரு ஷார்ட்ஸில் பார்த்து தான் நான் போட்டேன். நான் வந்து வெறும் பொங்கல் பானை, ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். இந்த டிசைன் பார்த்துட்டு சரி இதே மாதிரியே போட்டுடலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வருஷம் தான் ஒரே மாதிரி போடுறோமே அப்படின்ட்டு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மாமிக்கிட்டே வந்து கலர் கோலம் தான் போட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் பாதி சமையல் முடிச்சிட்டேன் காலையிலேயே. கொஞ்சம் படுக்கையெல்லாம் அப்படியே இறஞ்சி இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா திரும்ப தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பொங்கல் வச்சேன். ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது, மொட்டை மாடியில் போய் வைக்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு. 4 மாடி ஏறி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே ஓடணும். சரி, அதெல்லாம் நமக்கு வேலைக்கே ஆகாது, நம்ம வீட்லேயே பேசாமல் அமைதியாக வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களே ஒரு 4 வீடு 5 வீடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மொட்டை மாடி கூட கொஞ்சம் செப்ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது, பொதுவாக இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் நிறைய பேர் இங்கே ஃப்ளாட்ஸில் மொட்டை மாடியில் வைக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ பொங்கல் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து இந்த கணுன்னு சொல்லுவாங்க,
காணும் பொங்கல். ஸோ அந்த பொங்கலுக்கு வந்து நான் மேலே போய் அந்த காக்கா பொடி கண்ணுப்பொடி, அதாவது காக்கா குருவிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த பொங்கல் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொங்கல், சாதம், குழம்பு, வடை என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் காலையில் ஸோ இந்த மஞ்சள் கொத்து இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து நம்ம இந்த பொங்கப்பானையை சுற்றி கட்டுறோம். இதை எடுத்துட்டு இதில் தான் வந்து காக்கா பொடி கண்ணுப்பொடி வைப்போம். காக்கா குருவிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி வச்சு மொட்டை மாடியில் போய் வைப்பேன் நான். அது வந்து பொங்கலுக்கு மறுநாள் வைப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த ஒரு குட்டி செலிப்ரேஷன். அதுவுமே முடிஞ்சால் வந்து நான் வீடியோ எடுத்து கவர் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் இது வரைக்கும் போட்டதில்லை. இப்போ பொங்கல் பானை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அதுலேயும் வந்து சந்திரன், சூரியன் அதெல்லாம் வரைஞ்சி சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொங்கல் பானையை அப்படியே வந்து நம்ம சும்மா தூக்கி அடுப்பில் வைக்கக்கூடாது. அதில் பால் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்பா வந்து 10:30 to 11 அந்த டைமில் வேயுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் ஒரு 10:30க்கு மேலே அது பொங்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு தட்டும் கரண்டியும் கொடுத்துட்டேன். அந்த பால் பொங்குற வரைக்கும் பானை வச்சதுலேருந்தே தட்டிக்கிட்டே இருந்தாங்க. பால் பொங்கினதுக்கப்புறமா அரிசி, கொஞ்சம் பச்சரிசி, ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு அதை சேர்த்துட்டு நல்லா வந்து அப்படியே பால்லையே அது வேகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கல் வந்து தனி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பொங்கல் வைக்கிற அன்றைக்கி நம்ம செய்கிற பொங்கல், மற்ற நாள்லாம் வந்து நார்மலாக இருந்தாலும் கூட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அது பால்லையே வேகுது இல்லையா அரிசி, அதனால். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா வெல்லம் வந்து அப்படியே நான் சீவி வச்சுருந்தேன், அப்படியே சேர்த்தாச்சு. இது நல்லா அப்படியே கத்தியால் நான் அப்படியே சீவி வச்சுட்டேன். நம்ம இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு உடைக்க முடியாது, அதனால் கத்தி வச்சு அப்படி காய் கட் பண்ணுற மாதிரி அப்படியே சீவி வச்சுடுவேன். நமக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக அப்படியே கரைஞ்சிரும். இப்போ ஒரே 1 கப்பு தான் நான் அரிசி சேர்த்தேன். அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து அதுக்கு வந்து ஒரு 1.25 கப்பு வெல்லம் சேர்த்தேன். நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதிலையே வந்து ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாராளமாக நெய்யில் அப்படியே முந்திரி பருப்பை தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடும். பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறமா நார்மல் அந்த ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் உளுந்து வடை தான் இன்றைக்கி செய்யணும் பொங்கல் அன்றைக்கி. அது ரொம்ப விசேஷம், அதுவும் வந்து நான் செஞ்சேன். அப்பா தான் வந்து பூஜை பண்ணி வச்சார். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்தது. சீக்கிரமாகவும் நான் பண்ணிட்டேன், கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பேலன்ஸ் கொஞ்சம் வடை போடுறது அதெல்லாம் பண்ணேன். பிரசாதத்துக்கு ஒரு 4-5 வடை ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்றதுக்கு வடை. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30க்குள்ளே நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். பூஜையும் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்குன்னு வந்து தனியாக ட்ரெஸ் எல்லாம் எப்பயுமே எடுக்க மாட்டோம். தீபாவளி அதுக்கு தான் மெயினாக வந்து ட்ரெஸ் எடுக்கிறது. நான் எப்பயுமே மடசாரி தான் கட்டுவேன். அப்படி ட்ரெஸ் எடுத்தால் கூட ஈவினிங் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ பிரசாதமும் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா நைவேத்தியம் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக சிறப்பாக முடிஞ்சுது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மார்கழி 30 நாளும் டெய்லி வந்து கோலம் போடுறது ஒரு செம்ம பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. ஒரு நாளும் என்னென்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து, ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாசலில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி போட்டேன். பொங்கல் கோலமும் சிறப்பாக வந்து போட்டாச்சு. ஒரு 2 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வருது, January 18 அன்றைக்கி. அது வந்து மறக்காமல் நிறைய பேர் யோசித்து அட்வான்ஸாகவே எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி உங்களால் இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து வெட்டிங் டேக்கு ஏதாவது vlog எடுத்து அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அட்வான்ஸாக எனக்கு விஷ் பண்ணதுக்கு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், ஓகேவா? அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.